திரு பொன்வேல்சன், கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு கூட்டணிக்காக காத்திருந்தது அதிமுக. யாரும் வரவில்லை, இருக்கக்கூடியவர்களை வைத்து இப்போது தொகுதி பங்கீட்டை நடத்தி வருதுன்னு நான் சொல்ல இதே இதெல்லாம் சொல்றேன். இல்லை, ரெண்டு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து வெளியேந்து பேசுகிறதால தயவு செய்து யாரையும் இடைமறிக்க வேண்டான்றது சொல்லிடுங்க. அடுத்தது என்ன சொல்றேன்னா, ரெண்டு விஷயம். இப்போ நம்ம ஐயா சொன்னதில் முதல் விஷயம், தன்னை அறியாமல் ஒரு புனித வார்த்தையை சொல்லிட்டாரு. கடை விரித்தோம் கொள்காய் இல்லை, கொள்வார் இல்லை அப்படின்றது வந்து உண்மையை, நேர்மையை, சத்தியத்தை, நடக்கின்ற அநீதி ஆட்சியை குறித்து சொல்ற வார்த்தை. அது வந்து தன்னை அறியாமல் எதிர்கட்சி இப்ப சொல்லிருச்சுன்னு சொல்றாரு. முதல் விஷயம். அடுத்தது என்னன்னா, பியூஷ் கோயல்னு ஒரு மனிதனுடைய பேரை வந்து நம்ம இழிவுபடுத்தி பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒரு பேரை வச்சு இழிவுபடுத்தி பேசணும்னா, இப்ப கடந்த நம்ம பேசலாம் எல்லாமே. அதுதான் இல்ல இல்ல அதுதான் இல்ல. அப்ப ஃபியூஸ்ன்றது எதுக்காக சொல்றீங்க? உதயநிதி, தயாநிதி, அப்ப தமிழ்நாட்டு நிதி எல்லாம் எடுத்துக்கிறாங்களா? அப்ப அப்படி சொல்லிடலாமா? அதுக்காகத்தான் நிதி நிதினே பேர் வச்சிருக்காங்களா? அதுதான் சொல்றேன். அப்ப அந்த மாதிரி தான். அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிறாரு, அத உண்மைதான். அதனால என்ன சொல்றோம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டணி அப்படின் போது, ஒரு கூட்டணியில வந்து 4 அம்சங்கள் முக்கியம். ஒரு பிரதான கட்சி வந்து ஒரு கூட்டணியை ஆரம்ப கட்டத்தில் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும். அடுத்தது என்னன்னா, கூட்டணிக்குள் மற்ற கட்சிகள்லாம் வந்து அந்த கூட்டணி பூரணத்துவம் அடைஞ்சிருச்சா ஒட்டுமொத்த கட்சிகளோடு, 2வது கட்டம் இது. 3வது கட்டம் வந்து எத்தனை தொகுதிகள் அப்படின்றது. 4வது கட்டம் எந்தெந்த தொகுதிகள். இதுதான் வந்து ஒரு தேர்தல் அரசியல்ல 4 அம்சங்கள். இதுதான். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யதார்த்தம் என்னன்னா, கடந்த கால கூட்டம் கிடையாது, தனி கட்சியாகத்தான் இருந்துச்சு. தேமுதிக மட்டும் தான் கூட இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கணும். அப்ப ஆரம்ப கட்டத்தில் ஒரு பிஜேபி கூட ஒரு கூட்டணியை உருவாக்கியாச்சு, ஒரு பிரதான கட்சி கூட தேசிய அளவில். இது வந்து முதல் கட்டம் முடிந்து இப்ப பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டத்துக்கு வந்திருக்காங்க. என்னன்னா, மற்ற கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, எந்தெந்த பர்முடேஷன் காம்பினேஷன், இது 2வது கட்டம். 3வது கட்டம் வந்து எத்தனை தொகுதிகள், 4வது கட்டம் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது. இது வந்து அதிமுக ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதால முதல் நிலையை மட்டும்தான் பூரணத்துவம் செய்திருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு 3 கட்டத்துக்கு வெயிட் பண்றாங்க. ஆனா யார் யார் இன்டாக்ட் கூட்டணியாச்சே இல்ல, அதுதான் சொல்றாம, அது யதார்த்தம் தானே. இப்போ திமுக கூட்டணி தான் 10 வருஷமா இன்டாக்ட் கூட்டணியாச்சு சார். எல்லாம் கரெக்டா இருக்குது இல்ல? அப்ப நீங்க அது உடனே தொகுதி பங்கீடு பண்ணிட்டு இருக்கலாம்ல. ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து அகில இந்திய அளவில், அதுவும் கிரீஷ் வடங்கர் ஐயா சொல்றாரு, திமுக தலைவர்கள் அங்க வந்து பார்த்தாங்க. அதனால மல்லிகார்ஜுன கார்கே ஐயா 5 பேர் கொண்ட குழுவை அமைத்தார். அந்த குழு இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துது. பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு 15ஆம் தேதிக்குள், டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் எங்களுக்கு கூட்டணியை இறுதி செய்து எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்பதான் நாங்க களத்துல வேலை செய்ய முடியும். த பால் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தார். இன்றைக்கு உங்க பத்திரிகையில தலையங்கமா வந்திருக்கிற செய்தி என்ன? 58 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் வேண்டும், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆட்சியில் பங்கு வேண்டும்னு ஐயா கிரீஷ் சோடங்கர் இன்னைக்கு சொல்றாரு. யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? அகில இந்திய ராகுல் காந்தி ஐயா, சோனியா காந்தி அம்மா, அப்புறம் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன, இவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அபிஷியலா நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் இன்னைக்கு கொடுத்திருக்காரு பேட்டி. ஆனால் இன்னைக்கு ஐயா பியூஷ் கோயலும் நம்ம எடப்பாடியாரும் வெளியே வந்து சொல்றாங்க, எங்களது பேச்சுவார்த்தை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருந்தது, இதை நாங்கள் இன்னமும் கண்டினியூ பண்ணுவோம்னு. கூட்டணிக்குள்ள எவ்வளவு வேணாலும் பேசியிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள் யாரை வர வைக்க முடியும்? கடந்த 2019, 2021, 2022, 24 எவ்வளவு நம்ம ஓட்டு ஒவ்வொரு கட்சியும் வாங்கணும், எந்தெந்த தொகுதி நம்மளுக்கு கிடைக்கும், அடுத்து யார் யாரை சேர்க்கலாம், எல்லாமே பேசியிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ரகசியமாக வைத்து வெளியே வந்து என்ன சொல்றாங்க, இணக்கமாக பேசுறோம், என்னுடைய சகோதரரோட இணக்கமாக பேசினேன்னு சொல்றாரு. இதுதான் முக்கியம். அப்போ இணக்கம் அங்க எந்த அளவுக்கு உருவாகி இருக்கிறதுன்றது நமக்கு தெரியும் இருக்கிற கட்சிக்குள்ள. அந்த இணக்கம் ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கு அப்படின்னு ஏன் நீங்க பார்க்கல?
காங்கிரஸ்ல மற்ற தலைவர்கள் பேசுறது வேறனாலும் இந்த நீங்க பியூஷ் கோயலுக்கும் இபிஎஸ்க்கும் ஒரு இணக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் அந்த இணக்கம் இருக்குன்னு ஏன் பார்க்கல? இல்ல கார்கே, பியூஷ் கோயல் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? அபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் பாஜக. He is representing Modi ji. He is representing Amit Shah. He is representing நிதின் நபீன். இன்னைக்கு போட்டிருக்க ஆளு. அதே போலதான் அபிஷியலா ஐயா ராகுல் காந்தி தன்னுடைய முகமாகத்தான் கிரீஷ் தொடங்கர் அனுப்பியிருக்காரு. அவரு சாதாரணமா பேசல. அவரு ஐயா செல்வ பெருந்தகையை விட முக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த தேர்தலுக்காக. ஐயா செல்வ பெருந்தகை முக்கியம் தான். அவர் மாநில தலைவர் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த தேர்தலுக்கு யாரை பொறுப்பாளராக போட்டு அனுப்பியிருக்காங்க? அவருடைய தலைமையில் தான் கூட. அப்ப அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஐயா ராகுல் காந்தியின் வார்த்தை தான். அதை நம்ம புறக்கணிக்க முடியாது இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐயாவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனலிஸ்ட் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் போய் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு வராரு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்குரிய விளக்கங்கள் அகில இந்திய தலைமையிலோ இல்லைன்னா பொறுப்பாளரோ அதுக்கு கொடுக்கல. அப்போ எல்லாமே இருக்குது. நம்ம கூட்டணி பிரிஞ்சிருவாங்க அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனால் அங்கேயும் சுணக்கம் இருக்கிறதுன்னு சொல்றேன். திமுக கூட்டணியிலும் அந்த சுணக்கம் இருக்குது, இன்னும் பூரணத்துவம் பெறவில்லை. அதனால சேர்ந்திருப்பவர்களே கடைசி வரைக்கும் சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பிரிந்திருப்பவர்களே கடைசி வரைக்கும் பிரிந்திருப்பார்கள் சொல்ல முடியாது. போன தேர்தலில் தான் கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னாங்க. இன்னைக்கும் காங்கிரஸ் ஒரு நெருடலோட தான் இருக்குது. ஏன்னா காமராஜரை பற்றி எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஐயா ராஜீவ் காந்தியை கொலை செய்த பாதகர்கள் கட்டி அணைத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கப்பட்டது. அதுவும் ஒரு பெரிய நெருடலோட தான் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சுணக்கம் எந்த சுணக்கம் இல்ல, நல்ல இணக்கம் தான் இருக்கு. இன்னைக்கு சொல்றேன் 2026 திமுக கூட்டணி இதே கூட்டணி தான் காங்கிரஸோட சேர்ந்தா நிக்கி. நீங்க அழகா சொல்லிட்டீங்க. திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மத்தவங்க சீட்டு கேட்பாங்க, அமைச்சரவை கேட்பாங்க. முடிவு பிரவீனா இருக்கலாம், சக்கரவர்த்தியா இருக்கலாம். ஆனா கடைசி சக்கரவர்த்தி யாருன்னு சொன்னா திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் தான். அந்த சக்கரவர்த்திகள் தான் முடிசூடுவார்கள், அவர்கள் தான் தீர்மானம் பண்ணுவார்கள், அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். மற்றவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ராஜதந்திரம் கூடுதலாக இளங்கடிப்பதற்கு எதுவும் பேசலாம். சரி, கேட்போம் ஜுபேருக்கு. பாஜக இன்று பேசியது என்டிஏவை வலுப்படுத்துவதற்கு அப்படின்னு பார்வைக்கப்படுது. என்டிஏ அப்படின்னு அவங்க சொல்றது ஓபிஎஸ், டிடிவி இவர்களை மட்டுமா, இன்னும் எக்ஸ்டெண்டா வேற லார்ஜ் பிளான் வச்சிருக்காங்களா? இல்ல, முதல்ல இன்னைக்கு ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கு மதியானத்துக்கு மேல இருந்து 170, 23, 23, 46 அப்படின்னு நம்பர் போட்டு அதை பத்தின டிஸ்கஷன். பட் அது உறுதி பண்ண முடியல. 170 ஏடிஎம்கே, 23 பாஜக, 23 பாமக. இல்ல, அதை பார்த்தாலே தெரியுது அது உறுதிப்படுத்த முடியாத நம்பரா தான் இருக்கு. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அதிக தொகுதிகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த 23ங்கிற நம்பருக்குள்ள அவங்க அடைபட்டுக்கிற மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு நடந்த சந்திப்பு என்பது முதற்கட்ட சந்திப்பு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இப்ப அமித்ஷா வந்திருந்தாருன்னா அது ஃபைனலா இருக்கும். அமித்ஷா வரலாறுனால தான் முதல்கட்ட சந்திப்பா நடந்திருக்கு. இவர்கள் ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு 50 தொகுதிகளில் இதெல்லாம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் கொடுங்கன்னு ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க தரப்புல ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தரப்புலையும் பேசிட்டு இருக்காங்க. முதற்கட்ட சந்திப்பு தான் இது, இறுதிக்கட்ட சந்திப்பு கிடையாது. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பலப்படுத்த வேண்டும்னு அவங்க நினைக்கிறாங்க. பலகீனமாக தான் இருக்கு. ஏன்னா அதிமுக பாஜகவை தவிர வேற எந்த கட்சியும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் இருக்கு. அப்போ இந்த கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற போது இன்னும் சில கட்சிகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. முதலில் அதிமுக இருக்கக்கூடிய குழப்பங்களை சரி செய்வோம், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்காக டிடிவி தினகரன் டெல்லி சென்றதாக கூட ஒரு தகவல் இருக்கு. பெங்களூர் வழியா போய் அங்கிருந்து ஃபிளைட்ல போய் டெல்லி அமித்ஷாவை சந்திச்சு வந்ததாக கூட ஒரு தகவல் இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்க சில கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள் வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்போ என்னன்னா உள்ஒதுக்கீடு மூலயமாக இதை கொண்டு வந்துடலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக ஓபிஎஸ் இருப்பாங்க, அதிமுக இருக்க மாட்டாங்கிற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வருவோம். ஆல்ரெடி 2001 பாஜக காங்கிரஸ் கூட்டணி, பாஜக திமுக கூட்டணியில் இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டோம், அந்த மாதிரி இங்க பண்ணுவோங்கிற மாதிரியான ஒரு முயற்சி. திமுகவோட கூட்டணி, ப சிதம்பரம் கூட ஒரு கட்சி வச்சிருந்தோம், அந்த கட்சியினுடைய எல்லாம் அப்படிதான் நடந்துச்சு. ஒருவேளை அதே மாதிரி இங்க செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. இப்ப முதல் கட்டமா அங்கங்க வரக்கூடிய செய்தி என்னன்னா ஓபிஎஸ் டிடிவியை உள்ள அலோவ் பண்றதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்றது இந்த பக்கம் சொல்றாங்க. ஆனா அந்த பக்கம் வரக்கூடிய தகவல் என்னன்னா அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் ஒத்துக்கிட்டாங்களா, அது என்ன முக்கியமான சில கண்டிஷன் சொல்றாங்க, அது ஏத்துக்கொள்ள முடியாதான்னு தெரியல. அது என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிற மாட்டேன் இல்ல, அது வெளியில சொல்றாங்க. டெல்லியிலயோ இல்ல பாஜகலயோ அதே கண்டிஷன் சொல்லிருப்பாங்களான்ற கண்டிப்பா சொல்லிருப்பாரு. எதுக்காக அந்த கூட்டணியை விட்டு வெளியில போனாரு?
தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக வருவதற்கு முன்னாடி அமமுக இருக்கு. பட் இல்ல 21 தேர்தல்ல இபிஎஸ் ஏத்துக்கிட்டு அந்த கூட்டணிக்கு வர தயாரா இருந்தாரு. 21 தேர்தல்ல இல்ல இப்ப சூழ்நிலை மாதிரி இல்ல. இப்ப வந்துட்டாங்களே, வந்ததுதானே வெளியே போயிருக்கிறாரு. நீங்க வர தயாராக இருந்தாலும் அப்ப சொல்றீங்க. இப்ப வந்துட்டாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவில் அமமுக இருக்கு. அதிமுக வந்ததுக்கு பிறகு அவர் சொல்லப்பட்ட காரணம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்தார் அப்படின்னு வெளியில போறாரு. இப்ப எப்படி என்ன கண்டிஷன்ஸ் உள்ள வருவார்? அது ஒரு நம்பர் சொல்றாங்க, 6 சீட் அப்படிங்கிறாரு. டிடிவிக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3 அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியாத ஒரு தகவல். அந்த சார்ட்டே எனக்கு தெரிஞ்சது நம்பத்தன்மை இல்லாத ஒரு சார்ட்டா தான் நான் பார்க்கிறேன். இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்தணும் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த உள்ளுக்குள்ள ஆட்களை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நீங்கள் 2021 நம்பரு வாங்கின ஓட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல் கணக்கெல்லாம் நீங்கள் வந்து தூக்கி போட்டுருங்க. இந்த முறை நடக்கக்கூடிய இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலினுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே புதுதாக ஒரு அணி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம எல்லாருமே அவ்வளோ ஈஸியாக கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்குவார். அது பெரும்பாலும் இப்போ வரக்கூடிய முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, அவர் திமுக ஓட்டை பிரிக்க போறாரு, திமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள், தலித் வாக்குகள், கிறிஸ்துவ வாக்குகளை பிரிக்க போறாரு அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி அவங்க கண்டுக்கிறாம இருந்தாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய தகவல் என்னன்னா, மேஜரா அதிமுக ஓட்டையும் பிரிக்க போறாரு. ஏன்னா இவர் அதிமுகவை விட லீடர் சர்ப்ரைஸ் பண்றாரு. திமுக எதிர்ப்பு இவர் தான் அதிகமா பேசுறாரு. தீய சக்தி திமுக இவர் தான் பேசுறாரு. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் பெருமளவில் அந்த விஜய் பிரிக்க போறாரு. ரெண்டா பிரிக்கிறப்ப திமுக ஒரு கெயின் இப்போ அது ஒரு பிளான் போடுறாங்க. அதனால இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கூட இன்னைக்கு காலையில கொடுத்த நேத்து கூட சொன்னாங்க, இன்னைக்கு பேசினாங்க. இன்னைக்கு உள்ள பியூஷ் கோயலோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. வெளியில நம்ம தந்தி டிவிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க, வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, நாங்க பேசுறோம், ஒண்ணும் தாவேக்காவை கூட்டு வரணும். அப்ப வலுவான கூட்டணியாக இருந்தா ஏன் நான் வரமாட்டேன் கொள்கை எதிர்த்து சொன்ன விஜய் நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். அப்ப இந்த கூட்டணி ஒன்னும் பலப்படாமல் இருக்கு, ஒன்னும் பலப்படுத்த வேணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒன்னும் ஆட்களை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. அதிகப்படியான தொகுதிகளில் பாஜக நிற்கும். ஓபிஎஸ் டிடிவி உள்ள வந்தாங்கன்னா அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்க, அவங்க ஏத்துக்குருவாங்களா, தொண்டர்கள் ஏத்துக்குருவாங்களா, எப்படி ஜெல்லாகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பத்தோடு இருக்கு. அந்த குழப்பத்தில் ஒரு முதல் படியை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க.